ஒரு பக்தனுக்கு வந்து ஒரு ஒரு என்ன பண்றான், அவன் கோவத்தோட பேசுறான். கோவத்தோட பேசுறான் அப்படிங்கிறது காப்பாத்து அப்படிங்கிறான். அருணாச்சலா, இருக்கிறதுலேயே நான் உன்னதான் ஒரு வீரம் மிக்கவன், தீரம் மிக்கவன், வீரியம் மிக்கவன் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த உலகத்துல யாரையுமே நான் அப்படி பார்க்கல. என்னுடைய குருநாதர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் நீ கலவா விடில், இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஆண்மை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, உருவம் கிடையாது, பாடி அனாட்டமி கிடையாது. ஆண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சகலத்தையும் கட்டி ஆளக்கூடிய திறன் மிகுந்த இந்த பிரபஞ்சத்தை எவன் ஒருவன் வழி நடத்துகிறானோ அவனுக்கு தான் ஆண் அப்படின்னு பேர். அண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல அப்படின்னா, அண்ணா அப்படின்னா வியந்து பார்க்கக்கூடியதுன்னு ஒரு அர்த்தம் இருந்தா, நம்ம அண்ணாந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வியந்து பார்க்கக்கூடியது ஒண்ணா. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அண்ணா அப்படின்னா தலைவன் அர்த்தம். எல்லா மலைகளுக்கும் சிகரமாக இருக்கக்கூடியது இந்த அண்ணாமலையா இருக்கிறதா, அதுக்கு அண்ணாமலை அப்படின்னு பேரு இல்லையா. அப்ப அவன் தான் என்ன பண்ணுவான், அவன் தான் ஆண். அண்ணாமலை எந்த ஒரு வஸ்துவா இருக்கோ எதுவோ அதுதான் இந்த இடத்துல ஆண் அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் டைரக்டா இந்த வார்த்தையை இந்த இடத்துல போட்டிருக்கார். இதுவோ அண்ணாமலைக்கு ஆண்மை அருணாச்சலா அப்படின்னு. ஓ, உன் ஆண்மை மிக்கவன் எல்லாரும் சொல்றாங்க, அப்ப இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படிங்கிறாங்க. அப்ப நீ என்ன கலந்துடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. கோயிலுக்கு போறோம், தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்த்தோம், அது ஆக்சுவலா உண்மையிலேயே இறைவன் என்ன விரும்புறான்னா, நீ பார்த்துட்டு போயிடுறியாப்பா, நீ அதுக்கப்புறம் திரும்பி உலகத்துக்கு போற, நீ வந்து தரிசனம் பண்ற, உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் போற, ஆனா என்னோட கலக்கணும்னு ஒரு பிரார்த்தனையை நீ இது வரைக்கும் வச்சதில்லையே அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவனோட கலந்துடணும். அவனோட இதுக்கப்புறம் என்னன்னா, அவனுக்கும் இவனுக்கும் எந்த டிவிஷனும் இருக்கக்கூடாது. நான் டிவிஷன் ஸ்டேட் அப்படின்வாங்க. அதனால கலவா விடில் இதுவோ வாண்மை. அப்ப எனக்கு கலக்கவும் தெரியாது அப்படின்ற ஒரு நிர்கதியில இந்த ஜீவன் நிற்கிறது இந்த பாட்டு காட்டுது.